அப்பா, எங்க போயிருந்தீங்க? இவ்வளவு நேரம் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன்ப்பா. அப்படியாம்மா? எதுக்காக தேடின? அப்பா மேல அவ்வளவு பிரியமா உனக்கு? ஆமாப்பா, அப்பானா எனக்கு கொல்ல பிரியம். அதே நேரம் உங்களை தேடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னம்மா காரணம்? அப்பா, நான் ஆடு மேய்க்க போறேன்ல அப்பா, அந்த வீட்டில் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டி காலில் காயப்பட்டிருக்குப்பா. அது நேத்து முழுக்க சாப்பிடல, தண்ணி குடிக்கல. ரொம்ப வருத்தமா இருக்குதுப்பா. அது சரியா போயிடுமா. ஆமா, அங்கதான் நிறைய ஆடுகள் இருக்கே. ஒரே ஒரு ஆட்டுக்கு அடிபட்டதால இவ்வளோ கவலை எதுக்குமா? அப்பா, எத்தனை ஆடு இருந்தாலும் ஒவ்வொரு ஆடும் தனித்துவமானது, முக்கியமானது. உங்களுக்கு 5 குழந்தைகள் இருந்தாலும் நாங்க ஒவ்வொருவரும் முக்கியம் தானே, அது போலத்தான். ஆமா, நீ சாப்பிட்டியாம்மா? இல்ல அக்கா சாப்பிடலப்பா. ஆட்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு நாலு முழுக்க சாப்பிடல. ஏசப்பாட்ட பிரேயர் பண்றா, ஆட்டுக்குட்டிய பார்க்க போறா. மறுபடியும் பிரேயர் பண்றா, ஆட்டுக்குட்டிய பார்க்க போறா. கிளாடின், நீதான் ஆட்டுக்குட்டிக்கு மருந்து போட்டுட்ட, ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணிட்ட. இனி எல்லாம் சரியாயிடுமா? ஆமாப்பா, ஆட்டுக்குட்டி கால்வலியை ஏசப்பா சரி பண்ணிடுவாங்க. நான் ஆட்டுக்குட்டிய ஒரு தடவை பார்த்துட்டு வரட்டுமா? சரிம்மா. இந்த சின்ன வயசுலயே எல்லார் மேலையும் இவ்வளோ கரிசனை உள்ள குழந்தைய கடவுள் தந்திருக்கார். நன்றி இறைவா. கிளாடின், சீக்கிரமாவே இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டியா? ஆமா சசில், வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஆமா, நீ ஏன் இன்னைக்கு லேட்டு? எல்லாம் உனக்காகத்தான் கிளாடின். உனக்கு எழுத படிக்க ரொம்ப ஆசைன்னு சொன்னியே, அதுக்காகத்தான். என்ன சொல்ற சசில்? என்னோட விருப்பத்துக்கும் நீ லேட்டா வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. எழுத படிக்க தெரிந்த ஒரு பெண்மணியே எனக்கு தெரியும். அவங்க பேரு ஜீன். அவங்க கிட்ட உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சசில். ஆனா நான் எப்படி இந்த ஆடுகளை எல்லாம் விட்டுட்டு படிக்க போக முடியும்? என்னோட எஜமான் அதுக்கு சம்மதிக்கணுமே. கவலைப்படாத கிளாடின், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கிறோம். நாங்க உன்னோட ஆடுகளை பத்திரமா பார்த்துக்கிறோம். நீ படி. இல்ல சசில், இல்ல, நான் ஆடுகளை பார்த்துக்கிறேன். எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் ஓய்வு நேரத்துல நான் படிச்சுக்கிறேன். ஓகே கிளாடின், வா போலாம். நான் அவங்க கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துறேன். அம்மா, நான் சொன்னேனே என்னோட ஃப்ரெண்ட் கிளாடின் எழுத படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கான்னு. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா. இவ்ளோ ஆர்வமா படிக்கணும்னு ஆசைப்படுற உங்களுக்கு, அதுவும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், கடவுள் குறித்த புனித புத்தகங்களை படிக்கணும், படித்தாலும் படித்தவற்றை சமூகத்திற்கு எடுத்து சொல்லணுங்கிற நல்லெண்ணத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா நான் கத்துக் கொடுக்கிறேம்மா. ரொம்ப நன்றி அம்மா. கிளாடின், உன்னோட ஆடுகளை நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு கிளாஸுக்கு போகணும்ல? ஆமா சசில், நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதை நீங்க எடுத்துக்கோங்க. ஐயையோ வேணாம் கிளாடின், இது உன்னோட சாப்பாடு, நீயே சாப்பிடு. இல்ல சசில், பகிர்ந்து கொண்டதுல இருக்கிற சந்தோஷம் அதுக்கு அளவே கிடையாது. எனக்காக, என்னோட படிப்புக்காக ஹெல்ப் பண்ற உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட். அது மட்டும் இல்லை சசில், நான் என்னென்ன கற்றுக்கிறேனோ அதை ஒவ்வொரு நாளும் நான் வந்து உங்களுக்கு கற்று தருவேன். ரொம்ப தேங்க்ஸ் கிளாடின். உன்னோட நல்ல குணத்துக்கும் நல்ல முயற்சிக்கும் நிச்சயம் கடவுள் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கைமாறு கருதாமல் தன்னுடைய உயிரையே நமக்காக தந்த சிலுவைநாதனின் அன்புக்கு ஈடா எதுவுமே இல்லை. அவரோட பணியை நம்மோட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் நாம் வெளிப்படுத்துறது கடவுள் ரொம்பவே எதிர்பார்க்கிறார். அவரோட அன்புக்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லை. கிளாடின், கிளாடின். என்னம்மா கூப்பிட்டீங்களா?
ஆமா கிளாடின், தோட்ட வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாம்மா, சீக்கிரமாவே முடிச்சிட்டேன். அம்மா, ஒரு விண்ணப்பம்மா. சொல்லு கிளாடின். அம்மா, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரலாமா? அதுக்காகவே சீக்கிரமாவே வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா. தாராளமா போயிட்டு வா கிளாடின். உன்னோட பணிகள்ல நீ ரொம்ப சாதுரியமா இருக்கிற, நேர்த்தியா எல்லா வேலையும் செய்யற. அப்புறம் என்ன, சந்தோஷமா சர்ச்சுக்கு போயிட்டு வாமா. கிளாரா, கிளாரா, என் கூட வர்றியா? சரிக்கா. என்னாச்சு கிளாரா? உன் முகம் ரொம்ப வாடி போயிருக்குது. ஆமாக்கா, எனக்கு முதல் திருவிருந்து. ஆனா அதுக்கான ட்ரெஸ் வாங்க பணம் இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரில. அப்பா அம்மா கிட்ட பணம் இல்லை, அதனால தான் மனசு சரியில்லை. அப்படியா? இதுக்கு போய் கவலைப்படலாமா? நான் உனக்கு உதவி செய்கிறேன். என்னோட திருவிருந்து ட்ரெஸ்ஸை உனக்கு கொடுக்குறேன், நீ போட்டுக்கோ, சரியா? சரி, பார்க்கலாம். கிளாரா, கடவுள் நமக்கு தேவையானத சரியான நேரத்துல சரியான நபர் வழியா கண்டிப்பாக நமக்கு தருவார் மகளே. ரொம்ப நன்றி அக்கா. ஏய், உனக்கு தெரியுமா, நமது உதவி பங்கு தந்தை டிலாலெக்ஸ் ஃபாதர் தான் ஷவனாவோட பங்கு தந்தையாக போறாங்க. ஓ அப்படியா? டிலாலெக்ஸ் ஃபாதரோட பணிப்பெண் இவங்க தான், கிளாடின் எசன்யர். நல்ல அருமையான தேர்வு. நான் தேர்ந்தெடுத்தா கூட இதை விட சரியான ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியாது. என்ன மாறி ரொம்ப அவசரமா கிளம்புற? இப்பதான் வேலையிலிருந்து வந்திருக்க, ஏதாவது சாப்பிடுமா? இல்லம்மா, தாமதம் ஆயிடுச்சு. கிளாடினோட மறைக்கல்வி வகுப்புக்கு போகணும். அந்த வகுப்புக்கு போனதுல இருந்து உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியுது. வகுப்பு அவ்வளவு அருமையா இருக்குமா? ஆமா அம்மா, கிளாடினை பார்த்தாலே உற்சாகமாயிடும். அதுவே அவங்க எங்க கிட்ட பேசினா எந்த ஒரு சோர்வும் தெரியாது. கடவுளை பத்தியும் புனிதர்களை பத்தியும் ரொம்ப அருமையா விளக்குவாங்க. கிளாடின், பணிகளை எல்லாம் முடிச்சிட்டீங்களாமா? இல்ல ஃபாதர், இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. கிளாடின், உங்களுக்கு ஒரு பணி வாய்ப்பு வந்துள்ளது. ஃபாதர் டிலாலெக்ஸுடைய வீட்டை பராமரிப்பதற்கும் கோயில் பணிகளை செய்வதற்கும் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. நீங்க அந்த பணியில் சேர உங்களுக்கு விருப்பமா? ஒரு அருட்பணியாளரின் வீட்டையும் பராமரித்து அதேவேளை அவரை சந்திக்க வருபவர்களையும் உபசரிக்க என்னால முடியுமா? என்னால முடிவு எடுக்க முடியல ஃபாதர். குழப்பமா இருக்கு. இந்த ஃபெட்டன் ஊரிலிருந்து ஷாப்லே தாண்டி குடும்பம், வேலை அத்தனையும் விட்டு செல்வது கடவுளின் திட்டமா? எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்பது எனக்கு குழப்பமாவே உள்ளது ஃபாதர். குழம்பாதே கிளாடின், நீ செல். இங்கே நீ கடினமாக உழைக்கிறாய், ஆனால் எதையும் உன்னால் சம்பாதிக்க இயலவில்லை. நீ அங்கே சென்றால் இதைவிட எல்லா வகையிலும் நீ சிறப்பை காண்பாய் மகளே. ஃபாதர், நீங்க சொல்ற காரணங்கள் எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா அதிக வேலை செய்வதும் கடினமான வேலை செய்வதுமே என் விருப்பம், பணம் சம்பாதிப்பதல்ல ஃபாதர். என்றாலும் உங்களின் வார்த்தையை கடவுளின் திட்டமாக நினைத்து இந்த பணிக்கு செல்ல சம்மதிக்கிறேன் ஃபாதர். God bless you, dear child. டே இளையவனே, சாப்பிட்டியா? சாப்பிடவா? வரேம்மா. கிளாடின், மதிய உணவை எடுத்து வைமா, என்னோட இளைய மகன் வந்திருக்கிறான். அப்படியா? உடனே எடுத்து வர்றேம்மா.
அம்மா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா சொல்லு. அம்மா, அது வந்து இந்த பணிப்பெண் கிளாடினை எனக்கு பிடிச்சிருக்குதுமா. திருமணம் செய்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க தான் அந்த பெண்ணிடம் சம்மதம் கேட்கணுமா? நல்ல தேர்வுதான். ஆனா அந்த பெண் சம்மதம் தெரிவிக்கணுமே. எப்பொழுதுமே இறைப்பணி, பிறரன்பு, இரக்கம்னு கடவுளுக்கு விருப்பமானதையே செய்யும் அந்த பெண் திருமணத்திற்கு ஒப்புதல் தருவாளா என்று தெரியவில்லையே. அம்மா, எப்படியாவது பேசுங்கம்மா எனக்காக. பேசுறேன்டா. ஃபாதர் அண்ணே வரட்டும், கொஞ்சம் பொறுமையாயிரு. சரிம்மா. கிளாடின். ஃபாதர். கிளாடின், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? உங்க எதிர்காலத்தை பத்தி. என்ன ஃபாதர், பேசுங்க. எனது சகோதரன் அதுதான் அடிக்கடி வீட்டிற்கு வருவானே, அவனை திருமணம் செய்ய உனக்கு சம்மதமா? ஃபாதர், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஃபாதர், யோசிக்க. திருமண வாழ்க்கை, துறவற வாழ்க்கை, எதை தேர்வு செய்வது என்பதில் எனக்கு குழப்பமாகவே உள்ளது. ஜெபித்து சிந்தித்து சிந்தை தெளிவுற்று அதன் பிறகு கூறட்டுமா ஃபாதர்? சரிம்மா, நிதானமா யோசித்து கடவுளின் சித்தப்படி முடிவிடு. காட் பிளஸ் யூ. அன்பு இறைவா, நீர் என்னை குறித்து வைத்துள்ள சித்தத்தை நான் அறியேன். ஆனால் நான் விரும்பும் வாழ்வோ ஏழ்மையான வாழ்வு, பிறர் பணி செய்யும் தியாக வாழ்வு. திருமணத்தின் விளைவாக வரும் செழிப்பான வாழ்வை என் மனம் ஏற்காது. எனக்கான வழியை நீரே காண்பிப்பீராக. குட் மார்னிங் கிளாடின். குட் மார்னிங் ஃபாதர். ஃபாதர், நீங்கள் சொன்னது போல நான் ஜெபிச்சுட்டு என் மனதில் எடுத்த முடிவு என்னன்னா, கடவுளோட ஒன்றித்து அவர் பணி செய்வது தான் என் ஆசை. எனக்கு திருமணம் வேண்டாம் ஃபாதர். ஓ சரிம்மா, உன்னோட விருப்பம் இறைவனோட விருப்பம். எனவே அதன்படி செயல்படு. வாழ்த்துக்கள். பெரோன், ஷவனோ சர்ச்சில் நடக்கிற தியானத்துக்கு நான் கிளம்புறேன். நீ இன்னும் கிளம்பலையா? நான் வரலக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஐயோ, இந்த தியானம் எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியுமா? நமக்காக, மக்களின் நலனுக்காக ஃபாதர் மெர்மியர் சிரத்தையோடு நடத்துகிற ஒரு தியானம் இது. பல மைல்கள் கால்நடையாய் நடந்து இறைப்பணிக்காக இந்த தியான குழுவினர் வர்றாங்க. இந்த தியானம் நம்ம வாழ்க்கையை இறைவனின் திருவுளப்படி வாழவும் சீரமைக்கவும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் பெரோன். சரிக்கா, இதோ நானும் கிளம்புறேன். ஃபாதர் ஃபேவரே, ஷவனோவில் நடக்கிற தியானம் நல்லா போகுதில்ல? நிறைய மக்கள் ரொம்ப ஆர்வமாக கலந்து கொள்கிறாங்கல்ல? ஆமாம் ஃபாதர், மக்கள் ரொம்பவே ஆர்வத்தோடு கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சிலர் அவர்களால் இயன்ற பண உதவி கூட செய்கிறாங்க. ஓ குட். ஆமாம், உங்களுக்கு கிளாடின் தெரியுமா? தெரியுமே. அமைதியா பக்தியா எப்போதுமே இறை வேண்டலோடு இருக்கிற அந்த பொண்ணு தான் ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன? எஸ் ஃபாதர், அந்த பொண்ணு இறைவனுக்கான பணி வாழ்வை தேர்ந்தெடுத்துறாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்ப பின்னணியிலும் இந்த தியானத்துக்காக ஒரு தொகையும் தந்திருக்காங்க. பிரைஸ் காட். நான் பல வருஷங்களாக கண்ட கனவு கிளாடின் வழியா நிறைவேற கடவுளை பிரார்த்திக்கிறேன் ஃபாதர். என்ன கனவு ஃபாதர்?
இறைவனின் நற்செய்தியை நான் நிலமும் அறிவிக்க திருச்சிலுவை சபையை உருவாக்கி சிலுவை அன்பை உலகெங்கும் எடுத்து கூறணும் என்பதே எனது கனவு ஃபாதர். அந்த சபைக்கு தலைவியாக கிளாடின் இருந்து வழிநடத்த ஆசைப்படுகிறேன் ஃபாதர். இறைவன் உங்களோட கனவை, லட்சியத்தை கிளாடின் வழியாக நிறைவேற்ற நானும் பிரார்த்திக்கிறேன் ஃபாதர். இறைவனின் குழந்தைகளே, இன்றைய தியானத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. அவர் எங்க ஆசீர்வதிக்கிறாரு? எப்பவுமே கஷ்டம், எப்பவுமே பிரச்சனை. சகோதரி, உங்களோட பார்வையில் உங்களோட துன்பம் மிக பெரியதா தெரியலாம். ஆனால் கடவுளுக்கு அத்துன்பங்களை தீர்ப்பது மிக எளிது. இறைவனிடம் உங்களை முழுமையாக ஒப்படைக்கும் போது அவர் அத்துன்பங்களிலிருந்து உங்களை விடுவிப்பார். சகோதரி கிளாடின், பல வேளைகளில் இறைவனோட திருக்கரங்களில் என்னை ஒப்படைத்தாலும் சில நேரங்களில் இளமையிலேயே இறைவனை தேடணுமா, வயதான பிறகு பார்த்துக்கலாம் என்ற எண்ணம் தோன்றுகிறது. உங்கள் மனவோட்டம் இளைஞர்கள் மத்தியில் இருப்பது இயல்பான விஷயம்தான் சகோதரி. ஆனால் உன் இளமை பருவத்திலேயே இறைவனை நினை. அவர் உன் வழிகளை செம்மைப்படுத்துவார் என்ற இறைவார்த்தையின்படி இளமை பருவம் கடவுளுக்கானது. ஊன் இயல்புகளுக்கு நம் நினைவுகளை திருப்பாமல் இறைவன் பால் நம் பாதையை அர்ப்பணிக்கும் போது இறைவன் நம்மை நேரிய வழியில் நடத்துவார். சகோதரி, உங்களின் அறிவுரைகள் இளமையில் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பது கடவுளுக்கு உகந்தது என்பதை புரிய வைத்தது. கடவுளின் பணியை தேர்ந்தெடுத்து உங்களோடு இணைந்து நாங்களும் எங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறோம். நல்லது கிளாடின், நல்லது. கிளாடின், இங்கே இருக்கும் இளம் பெண்கள் அனைவரையும் உங்கள் புதல்விகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம் தந்தை அவர்களே, அனைவரையும் என் புதல்வியராக ஏற்றுக்கொள்கிறேன். என்னைப் போலவே என் முழு உள்ளத்தோடு அவர்களை அன்பு செய்வேன். எப்போதும் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன், வழிகாட்டுவேன். என் புதல்வியரே, கிளாடினை உங்கள் அன்னையாக ஏற்றுக்கொள்வீர்களா? ஆம் தந்தையே, நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். எப்பொழுதும் அவரை எங்கள் தாயாக மதிப்போம்.